எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் எழுத்தாளர் சுசித்ரா அவர்கள் நம்மளோட நினைச்சிருக்காங்க. மேம் வணக்கம். மேம் வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் தட் இன்ட்ரோடக்ஷன். நீங்க 2 இயர்ஸ் முன்னாடி அந்த பர்த்டேக்கு த்ரிஷா ரிலீஸ் பண்ண அந்த போட்டோ தான் நீங்க தான் டீகோட் பண்ணி கரெக்டா சொன்னீங்க. ஜஸ்ட் ஒரு போட்டோ ரிலீஸ் பண்றது எப்படி வேணும் ரிலீஸ் பண்ணிருக்கலாம். ஒரு பிரைவேட் பிளேஸ்ல 2 பேர் மட்டும்தான் இதே இந்த இருக்கும்ன்றது மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி ஸ்மார்ட்டா பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நான் அதே டைம்ல அவங்க அஜித்தோட எடுத்த போட்டோ கூட இருந்துச்சு. பட் தட் வாஸ் மோர் பப்ளிக் பிளேஸ்ல, ஒரு ஏர்போர்ட்ல எல்லாரும் இருக்கிற இடமா இருந்துச்சு. இவங்க 2 பேர் போட்டோல ஒரு ரொம்ப ஏர் ஆஃப் கேஷுவாலிட்டி இருக்கும். அதாவது ரொம்ப ரொம்ப நெருக்கம் தெரியும், அதீத நெருக்கம் தெரியும். அந்த ஒரு கேஷுவலா நிக்கிறதுலயே ஒரு அதீத நெருக்கம் தெரியும். எப்பவுமே 2 பேரும் பக்கத்துல பக்கத்துல நின்று கேமரா பார்த்து இப்படி சிரிச்சாங்கன்னா நத்திங் இஸ் ராங். அவன் இந்த பக்கம் பாக்குறான், இவன் இந்த பக்கம் பாக்குறா, ஷூ மட்டும் தெரியுது, மண்டை மட்டும் தெரியுது. பயங்கர ஃபிளர்ட்டி போட்டோஸ் தோணல உங்களுக்கு? So almost like they are flirting with their fans. So நிறைய ஸ்பெகுலேஷனுக்கு அவங்க இடம் கொடுத்திருக்காங்க. நார்த் மீடியா அதுதான் கேக்குது, என்ன சவுத் இண்டியன்ஸ்க்கு எல்லாம் கண்டுக்காதீங்கன்ட்டு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாலிவுட் ஆக்டர் ஆக்ட்ரஸ் பண்ணிருந்தாங்கன்னா, அதுவும் ஓவர் 2-3 இயர்ஸ்னா கண்டிப்பா அவங்க ஒரு கப்பல்னு நாங்க சொல்லிருப்போமே. எப்படி சவுத் இந்தியன் சொல்லாம இருக்கீங்கன்றாங்க. இன்ஃபேக்ட் ஐ திங்க் விஜய் அண்ட் ரிஷா வாண்ட் யூ டு செலிப்ரேட் தெம் as a couple. இல்லாட்டி மேட்சிங் க்ளோத்ஸ்ல வருவாங்களா அந்த கல்யாணத்துக்கு? இப்பவும் நம்ம அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம்னா we should go get an eye check up. மேம் பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா ஜென்ரலி ஒரு ஹீரோயின் when she peaks at some 25-30 years பீக்கா இருக்கும்போது somehow she finds a partner and gets settled. அப்படி செட்டில் ஆகாத ஹீரோயின்ஸ்ல இந்த மாதிரி கான்ட்ரோவர்சில மாற்றது ரொம்ப காமன் நினைக்கிறீங்க? அது வல்னரபிள் நினைக்கிறீங்களா? யார குறிப்பிட்டு சொல்றீங்க? ட்ரிஷா ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம் நீங்க. இல்லையே, ஜெனரலைஸே பண்ண முடியாது ப்ரோ. இத இப்போ ஹாலிவுட் மாதிரி கிடையாது, பாலிவுட் மாதிரி கூட கிடையாது. நம்ம கோலிவுட்ல சினிமான்றது பியூர்லி கமர்ஷியல் மோட்டிவ் தான். ஐ திங்க் பாலு மகேந்திரா செத்த போதே அந்த ஆர்ட் எலிமெண்ட் செத்துருச்சு சினிமால. அதுக்கப்புறம் ஒன்லி கமர்ஷியல் வேல்யூக்காக தான் படம் எடுக்கப்பட்டுச்சு. கொஞ்சம் கிராமத்து படங்கள்னாலுமே அது அந்த ஆடியன்ஸ்க்காக எடுக்கப்பட்டிருக்கு. அதுலயுமே வன்முறை நிறைய இருக்கும், எல்லாமே லைக் சீரியஸ்லி ஃபார் த சேக் ஆஃப் ஆர்ட் அப்படின்றது தமிழ் சினிமா விட்டு ரொம்ப வருஷம் முன்னாடியே போயிடுச்சு. கொஞ்ச நாள் எட்டி பார்த்துச்சு, போயிடுச்சு. ஸோ ஆர்ட் மூவிஸ்ன்றது நம்ம எடுக்கிறதே கிடையாது. At the same time, Malayalam still makes art cinema, Bollywood still makes art cinema, Hollywood still makes art cinema. So ஒரு நடிகை இப்போ பியோர் கமர்ஷியல் வெஞ்சர்னா அதுல ஆம்பளைக்கு தான் ஆயுள் இருக்கும், பொம்பளைக்கு ஆயுள் இருக்காது. சோ பாலிவுட்ல இந்த தேதிக்கு ஆக்ட்ரஸுக்கு லாஞ்சிவிட்டி ரொம்ப கம்மி. அவங்க 10 வருஷம் தூள் கிளப்பிட்டு கல்யாணம் பண்ணிட்டு கிளம்புறதுதான் அவங்களுக்கு சேஃப்டி. அதான் அந்த கல்யாணம் பண்றதுல தான் அவங்களுக்கு இருக்க ப்ராப்ளம் இருக்குன்னு. ஒரு ஆக்ட்ரஸ் ஒரு நல்ல ஒரு வெல் செட்டில் பர்சனை பார்த்து கல்யாணம் பண்றதுல சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லையே. they'll get lots of ஜாதகம்ஸ். அதுக்குன்னு தனி புரோக்கர்ஸ் இருப்பாங்க, தனி மேரேஜ் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு மில்லியனர் பில்லியனர் ஜாதகம் எல்லாம் வரும். US UK அந்த மாதிரி எல்லாம் அங்கெல்லாம் மோசமான ஃபேன்ஸ் இருக்காங்க. சோ அந்த ஃபேனாவே அசினுக்கு ஃபேனா ஒருத்தர் கட்டிக்கிட்டாரு, கீர்த்தி சுரேஷ்க்கு ஃபேனா ஒருத்தங்க கட்டிக்கிட்டாங்க. ஏன்னா இப்ப 20 வருஷம் த்ரிஷா ஹீரோயினா இருக்காங்க, more than 20 years. She could not find neither a hero or neither a businessman. Find எல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. நீங்க எட்டி பாத்தீங்களா அவங்க வீட்ல? could not find ன்னு எப்படி நீங்க she is not married still, right? she is not married ன்றது உண்மை, could not find ன்றது உண்மையா? Maybe she had some broken relationship. so could not find ன்றது உண்மையா? not find ன்றது எனக்கு கிடைச்ச நியூஸ். a couple of affairs இருந்தது, but she அது உங்க ஒபினியன். அது உங்க ஒபினியன், பியூர் ஒபினியன். அது எங்க இருந்தும் கிடைக்காது. அது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட ஒபினியன் தான். அது உண்மையான்னு கேக்குறேன். Is it even possible I could not find anybody? She would have found it, but that didn't get materialized. அவ்வளவு அப்பாவியா ஷல்லா அதான் அவங்க ஆம்பளை தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, ரொம்ப பாவமா அவங்க. யாருமே கிடைக்கலையா அவங்களுக்கு? like what are you saying? இல்ல, பட் கிடைச்சு ஏன் she could not get settled? That's the reason. Your opinion? இந்த கேள்வியே ட்ரிஷாட்ட தான் கேட்கும். இந்த கேள்வி சத்தியமா ட்ரிஷாட்ட தான் கேட்கும். I don't have an answer. இப்போ அவங்க விஜயோட வைஃப் she has released one more statement saying that நான் இந்த டிவோர்ஸ் வாங்குற வரைக்கும் என்ன வீட்ல சேர்க்க சொல்லுங்க அப்படின்ற ஒரு கேக்குறாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் சரி இன்னைக்கு அவங்களோட இன்னொரு லீகல் நோட்டீஸ் still because she does not have a home in Chennai
நான் டிவோர்ஸ் ஆகிற வரைக்கும் நான் ஒரு நீலாங்கரி வீட்லயும் நான் தங்கறதுக்கு அனுமதிக்கணும்னு கேட்கறாங்க. இது பார்க்கும்போதே ரொம்ப பாவமா இருக்கு. டு யூ திங்க் தட் ஷீ ஸ்டில் பாவமா இருக்கு. ஏங்க ஒரு வைஃப் 20 வருஷம் அவங்க கூட குடும்பம் நடத்திருக்காங்க. அவங்க தங்கி இல்ல அவங்க அப்பா மட்டும் துட்டு கேக்குறேன் நான். She doesn't have money, is it? Penniless, broke ஆயிட்டாங்களா? பட் அவங்க வந்து வாழ்ந்த வீட்டுல திரும்ப வாழணும்னு நினைக்கிறாங்க. ஏன் நினைக்கிறாங்க அப்படி? பங்களால தான் வாழ்வாங்களோ? இல்ல எங்க ஹோட்டல்ல ரூம் போட்டு கொடுத்தா அங்க இருக்க மாட்டாங்களா? இல்ல அவங்க ப்ராப்ளி அந்த வீட்டுல தான் வாழ்ந்த மறுபடியும் she sees a way to get back into his life. Then she should cancel the divorce notice. She should only claim for rehabilitation. Divorce cancel பண்ணிடணும் அப்பனா. என்ன வீட்டுல சேர்த்துக்க சொல்லுங்கன்ற விஷயம் மட்டும் அவங்க மனு கொடுக்கணும். அப்படி தனியா மனு கொடுக்கலாமே, என் புருஷன் என்ன வீட்டை விட்டு உதச்சு தள்ளிட்டா என்ன திருப்பி வீட்டுல சேர்த்துக்க சொல்லுங்கன்னு சொல்லி. அத டிவோர்ஸ் கேட்க கூடாது. அப்ப டிவோர்ஸ் கேட்டு மறுபடியும் வீட்டுல சேர்த்துக்கவும் சொல்றதுக்கு முன்னாடி பிளான் என்ன? யாராவது லீகல்ட்ட கேட்டு எனக்கே சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு டிவோர்ஸ் நோட்டீஸ்ல இப்படி நான் ரொம்ப டிவோர்ஸ் நோட்டீஸ் பார்த்தேன்னு சொல்ல வரல. பட் I've never known somebody asking for divorce to say that she wants to live with him in the same house. என்ன அடிச்சிருக்கான்னு சொல்றாங்க. அடிச்சா ரூம்ல போட்டுனா வேற ஒரு பொம்பளை வீட்டுக்குள்ள கொண்டு வர, அப்புறம் ஏன் அவங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ள இருக்கணும்? இது கோர்ட்ல லாயர் கேட்கலாம், எதிர்பட்ச லாயர் கேட்கலாம் இந்த கேள்வி. ஒருவேளை வந்து அந்த வீட்டுக்குள்ள அவங்க வந்து she is doing other activities, I want to just catch him there அப்படின்றதுக்கா இருக்குமா? வடாம் போடுறாங்களா? வடாம் போட்டு ஊறுகாய் பண்றாங்களா? ஊறுகாய், அப்புறம் இந்த சின்ன சின்ன கம்மல் எல்லாம் பேக் பண்ணி மீஷோல விக்கிறாங்களா? என்ன அவங்களுக்கு அந்த வீட்டுல ஒரு ரூம்ல என்ன வேணும்? மெமரிஸ் இருக்காங்க. ஒருவேளை அந்த வீட்டுல வேற யாரோ இருக்கலாம். அந்த நபரை வந்து இவங்க சொல்ற மாதிரி இன்னொரு நடிகை இருக்கலாம். கரண்ட் போயிட்டாங்கன்னா அந்த வீட்டுல தாராளமா வேற யார் வேணா இருக்கலாம். It is legally allowed. How it's legally? Because she is not still. She has to come back and prove that he is with her and then file a case. If she is not in that house, she has no rights to claim she knows what is happening in that house. You are not in the house, not in the house. அந்த வீட்டுக்குள்ள நான் இல்லாத போது இது நடக்குது அது நடக்குதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அவங்க பாவம் இல்ல, எந்த விதத்திலயும் பாவம் இல்ல. ஏங்க இதுல அவங்க தப்பு என்னங்க சொல்லுவீங்க நீங்க? She has been in love with that man. தப்பில்லைன்னா பாவம், தப்பில்லைன்னா I don't understand this. அவங்க மேல தப்பு இல்ல, ஆனா அவங்க பாவம் இல்ல. She is a very bright, sensible, intelligent girl. நல்லா பேச தெரிஞ்சவங்க அதிகம் பேசாதுன்றது தான். அட்லீஸ்ட் அவங்க சில்ட்ரனுக்கு ஒரு ஃபியூச்சருக்கு விஜய் பேரும் நினைக்கிறேன். சில்ட்ரன் ஆல்ரெடி 20 வயசு 25 வயசு, அவங்க தாராளமா போய் வேலை தேடலாம். ஏன் விஜய் பசங்க பாவம்ன்றீங்க? ஜெயம் ரவி பசங்க எப்படி பாவம் ஆனாங்க? இதே மாதிரி 20-25 வயசு பசங்க நம்ம தமிழ்நாட்டுல எத்தனை பேர் வேலை இல்லாம தெருவுலயே இருக்காங்க. அவங்களுக்கு பாவப்படுங்களேன். விஜய் பசங்க ஏன் பாவம்? திமிர் பிடிச்ச பணக்கார பசங்க தானே ரெண்டும். பணக்கார பசங்க தாங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி இன்னொரு நடி பணக்கார பசங்க ஹே, போதோனும் திமிர் பிடிச்ச பசங்க பணக்கார பசங்க ஹே. நீங்க யார் அவங்களுக்காக? யார் நீங்களாம் தான் பாவம். அவன் பாவம்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க. Do you realize your status and their status? How can you say they are பாவம்? நீங்க தான் பாவம், நாம தான் பாவம். இல்ல மேம், it's anyhow when they say they see their father dating another woman, obviously அவங்க எவ்வளவு எம்பாரசிங் அவங்களுக்கு இருக்கும். Have to get used to it. இப்ப அவர் ஃபார்மலாவே கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. அவங்க லண்டன்ல தானே வாழறாங்க. முற்போக்குத்தனமான வெஸ்டர்ன் கண்ட்ரில தானே வாழறாங்க. அவங்க கிளாஸ்மேட்ஸுக்கே இருப்பாங்க ஸ்டெப் மதர்ஸ். They have to deal with it. அவ்வளவுதான். அவங்களுக்கு பாவம் பத்து பிரயோஜனம் இல்லையே. 20 வயசு ஆயிடுச்சு, 25 வயசு ஆயிடுச்சு. 10-12 வயசு குழந்தைன்னா சரி இம்ப்ரெஷனபிள் ஏஜ்னு சொல்லலாம். இது 7 கழுத வயசுன்னு சொல்லுவோம் நம்ம. ப்ராப்பர் they should be working instead of sitting and crying. Why aren't they going for work? பண்ணக்கூடாது. அப்படி இல்ல he is working, he is directing a film. பட் ஆனாலும் அவங்க எக்ஸலென்ட். இன்னும் எத்தனை வருஷம் உருட்டுவாங்க இத? மயிர் மாதிரி இருக்க போகுது. ஒரு ஆள்கிட்ட ஐடியா ஒர்க் பண்ணாத பையன் சினிமானா என்னன்னே தான் அப்பம் படம்லாம் காவியமா கேக்குறேன் தான். அவன் அப்பம் படம்லாம் காவியமா? அந்த பையன் படம் எடுத்த have you seen விஜய் சேதுபதி சன்? காரி துப்பலாம் போல இருக்கு எனக்கு. என்ன ஒரு அசிங்கப்பட்ட நெப்போட்டிசம் நடக்குதுன்னா விஜய் சேதுபதி மேல I had little bit of respect. என் பிள்ளைய பாருங்க, என் பையனை பாருங்க, அவன் விக்ரம் எல்லாம் என் டேலண்ட மறந்துருங்க. சிச்சி என் பையனை பாருங்க, என் பையனை பாருங்க. They don't have any respect on their own talent. The talentless nepotistic sons in front of us. Nada Hollywood அழிஞ்சிருச்சு. Dhruv Vikram cannot act.
விஜய் சேதுபதி சன் cannot act. ஆனா ம். அவ்வளவு திமிரு ரெண்டுத்துக்கும், அவ்வளவு திமிரு. ஆல்ரெடி ஏதோ பழம் சாப்பிட்டு கொட்டம் போட்ட மாதிரி ரெண்டும் வேதம் பேசுதுங்க. தியரிஸ் ஆஃப் சினிமா உட்காந்து பேசுறாங்க இன்டர்வியூஸ்ல. காரி துப்பலாம்புல இருக்கு. அண்ட் இதனால அது அவங்களுடைய தகப்பன்களையும் காரி துப்பலாம்புல தான் இருக்கு. ஐயே, இவ்வளவு நீ டேலண்டட் நினைச்சோமே. சோ டேலண்டட், நொபிலிட்டி, நல்ல ஒரு பர்சனாலிட்டி, இதெல்லாம் டோன்ட் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். டேலண்ட்ன்றது, அதுவும் நடிக்கிற டேலண்ட்ன்றது வளர்த்து எடுக்கக்கூடிய ஸ்கில். நீ ஒரு சீரியல் கில்லருக்கு ஒரு வாரம் ட்ரைனிங் கொடுத்தா கூட நல்லா நடிப்பான். இன்ஃபேக்ட் சீரியல் கில்லர்ஸ் வில் ஆக்ட் வெரி வெல். நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. சோ நடிப்பு நல்ல விஷயமா கேக்குறேன்னா, நடிப்பு ஒரு கலையா? நடிப்பு ஒரு கலையே கிடையாது. அது ஒரு கூத்தாடித்தானா, அது ஒரு கன்றாவி. ஹாலிவுடே இன்னைக்கு ப்ரூவ் பண்ணுது. எப்பேற்பட்ட நடிகர்கள்லாம் சின்ன பசங்க வேணும்னு ஓடி இருக்கானுங்க எப்ஸ்டீன் ஐலண்டுக்கு. The whole world is crashing. Like acting, cinema, the whole world, all over the planet, it's crashing. And here I would like to bring God into this, because God is saying no more cinema for y'all. போய் படிங்க எல்லாரும், போய் வேலை செய்யுங்க எல்லாரும். வேணுமா சினிமா வேணுமா? சின்ன பசங்களோட ஷார்ட் பிலிம்ஸ் பாருங்க யூடியூப்ல, டெய்லியும் வந்துட்டு இருக்கு. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பாருங்க, குட்டி குட்டி சினிமா தான். யூ வில் நாட் கெட் ஃபுல் லெங்த் குட் ஃபீச்சர் பிலிம்ஸ் எனிமோர். கிடைச்சாலுமே உங்களுக்கு ப்ராபகண்டா படம் தான் கிடைக்க போகுது. சினிமா இஸ் டெட். ஐ எம் அனௌன்சிங் இட் டுடே. 1 year later you'll say, அப்பவே சுச்சி சொன்னா. மேம், இப்போ பீப்புள் ஆர் டிராயிங் பேரலல்ஸ் வித் விஜய் அண்ட் தனுஷ். இப்போ நீங்க விஜய், இப்போ தனுஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஈவன் ஆஃப்டர் கெட்டிங் டிவோர்ஸ், அவரோட சன்னோட கான்வெகேஷன் போறாங்க. அவங்க பசங்களுக்கு ஏதோன்னா பேரண்ட்ஸ் 2 பேருமே வராங்க. பட் விஜய் இஸ் கேள்வி வேண்டாம். ஏன் அவ்வளவு எட்டி பாக்குறீங்க? பசங்க கான்வெகேஷனுக்கு போறாரா இல்லையா? பசங்க சுச்சு தொடச்சாரா இல்லையா? பொண்ணு டயப்பர் மாட்டினாரா இல்லையா? ஒவ்வொரு ஃபாதரோடைய டியூட்டியும் எடுத்து ஆராயணுமா? வேண்டாம். லெட்ஸ் ஜஸ்ட் நோ தட் பிரிஞ்சு இருக்காங்க. பிரிஞ்சு இருக்கிறதுல என்ன அரசியல்னு பேசுவோம், அவ்வளவுதான். எட்டி பாக்குற வேலையே வேண்டாம் வம்சி. நானும் எட்டி பார்க்க மாட்டேன், நீங்களும் எட்டி பார்க்காதீங்க. இல்ல, people are questioning how responsible Vijay is. அதெல்லாம் எட்டி பாக்குற வர்க்கம், அதெல்லாம் எட்டி பாக்குற ஜாதி மக்கள். அவங்களுக்கு நம்ம ஆன்சர் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்க போய் எட்டி பார்க்க சொல்லுங்க அவங்கள. அவங்களே போய் எட்டி பார்த்து கன்வின்ஸ் ஆயிக்கிட்டோம் என்ன நடக்குது. இப்போ this incident has again bring in the spotlight of the party culture இண்டஸ்ட்ரீஸ்ல, சினிமா இண்டஸ்ட்ரியில பார்ட்டி கல்ச்சர் அது எந்த அளவுக்கு எல்லாம் எமர்ஜிங் செலிபிரிட்டிஸோட பர்சனல் லைஃப் அஃபெக்ட் பண்ணுதுன்னு. டு யூ ஸ்டில் யூ ஆர் த ஒன் ஹூ ஜஸ்ட் அந்த பார்ட்டி கல்ச்சரை பெரிய அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ண ஆளு நீங்க தான். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட நியூஸ்ல வெளில வரும்போது நீங்க நிறைய தவறுகள் நடக்குன்னு சொல்றீங்க. இப்போ இன்னும் அந்த பார்ட்டி கல்ச்சர் இன்னும் நிறைய ரொம்ப ப்ரிடாமினண்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மாறி இருக்கும். பிகாஸ் நான் சினிமா விட்டு இப்போ 8 to 9 years ஆக போகுது. நான் பார்ட்டி கல்ச்சர் வார்னிங் கொடுத்ததுக்கு பெரிய பாம்பா இப்போ எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வெடிச்சிருக்கேன். அதெல்லாம் பார்ட்டி கல்ச்சர் தான். அது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வரதுக்கு முன்னாடி சுச்சி லீக்ஸ் வந்தது. அந்த நவ தே ஆர் அப்ரிஷியேட்டிங் யூ ஆல்சோ. சுச்சி லீக்ஸ் பண்ணது நான் இல்ல, அது பண்ணினது தனுஷ். அந்த சுச்சி லீக்ஸ்ல வந்தது முழுக்க தனுஷ் கையில இருந்த ஆக்ட்ரஸஸ் உடைய பிரைவேட் வீடியோஸ். அதுக்கும் எனக்கு சம்மந்தம். அது நான் சாவர வரைக்கும் அந்த டேக் என்ன துரத்தும் தெரியும் எனக்கு. பட் ஐ ட்ரை டு மேக் as much money out of it as possible. மத்தபடி அந்த ஃபுல் ஆக்டிவிட்டி பண்ணினது தனுஷ் தான். தனுஷும் கார்த்திக் குமாரும் தான். அண்ட் என்ன பைத்தியம் எஸ்டாப்ளிஷ் பண்ணினது கார்த்திக் குமாரோட அந்த ஒரு வீடியோ எவ்வளவு இம்பாக்ட்ஃபுல் பாருங்க. நான் சாவர வரைக்கும் என்ன துரத்தோம். பட் தட் ஆல்சோ ஐ டிசைடட் டு ஓன். சோ எல்லா இன்டர்வியூஸ்லயும் நான் டிக்ளேர் பண்ணிட்டு இருக்கேன், நான் தான் தமிழ்நாட்டுடைய ஃபேவரட் பைத்தியம். சந்தோஷம் எனக்கு அந்த லேபிள் குத்திக்கிறதுக்கு. நீங்கள்லாம் ரொம்ப தெளிவான ஆளுங்க, ரொம்ப தெளிவான ஆசாமிங்க. பாக்கலாம் கடவுள் யார ஹெல்ப் பண்றாருன்னு. உங்களை மாதிரி தெளிவான ஆசாமிங்களா இல்ல என்ன மாதிரி பைத்தியங்களையானு. இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் ஐ ரியலைஸ் டு திஸ் பைத்தியம் டேக் இஸ், என்ன வேணா நம்ம சொல்லலாம். என்ன யூ கெட் அவே வித் எவ்ரிதிங். ஐ கேன் சே வாட் எவர் ஐ வாண்ட், பட் நாட் மிஸ்யூசிங் தட் ஃப்ரீடம். ஐ ஒன்லி டெல் யூ த ட்ரூத். ஐ நெவர் லைக், இங்க கீதையே இருக்கு, நான் வேணா எடுத்து ப்ராமிஸ் பண்ணி காட்டுறாங்க. ஐ நெவர், இட்ஸ் ஜஸ்ட் a way. That's my most core element of my life is that. என் சின்ன வயசுல இருந்தே போய் சொல்ல மாட்டேன். ட்ரை பண்ணாலுமே வராது எனக்கு. அதனால தான் நடிப்பே வராது. நான் சிங்கரா இருந்தப்போ எத்தனை ஆடிஷன் கூப்பிட்டுருக்காங்க என்ன ஹீரோயின் ரோல்கெல்லாம். எனக்கு நடிப்பே வராதுங்க. எனக்கு நடிக்க முடியவும் முடியாது. அந்த ஹீரோட்ட சிரிக்கிறது, ஐ கான்ட் டு இட். ஈவன் இஃப் ஐ கேனாட் டு இட். சோ நான் அந்த அளவுக்கு இந்த சுச்சி லீக்ஸ்னாலையும் பைத்தியம்ன்ற டேக்னாலையும் பாதிக்கப்பட்டிருக்கேன். நினைக்க இட்ஸ் பிகமிங் an advantage for me today. I allow all the channels to use Suchi leaks. I don't fucking care.
அது உங்களுக்கு தான் பெரிய தாரக மந்திரமா இருக்கு. எனக்கு ஒண்ணுமே இல்லை. இட்ஸ் டிரான்ஸ்லேட்டிங் இன்டு ஹார்ட் கேஷ் ஃபார் மீ. I charge for all my interviews. Nothing is free. I've closed my Instagram account. Nobody will get any free content from me anymore. ஒரு ரீல்ஸ் கூட ஃப்ரீயா கிடைக்காது யாருக்கும். I've decided now I'm running my own business. நீங்க சும்மாவே amazon.com போய் சுசித்ரா ராமதுரைன்னு தேடுங்க. 300 புக்ஸ் கிடைக்கும் உனக்கு. கிடைக்கலன்னா என் மேல கேஸ் போடுங்க. பட் nobody is interested to go and look. யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்ல. சும்மா உங்களுக்கு 15 செகண்ட்ஸ் கூட ஆகாது. amazon.com போய் சுசித்ரா ராமதுரை ஜஸ்ட் ஒரு சர்ச் போட்டு எவ்வளவு புக்ஸ்னு மட்டும் பாருங்க. நீங்க எந்த புக்குன்னு கூட பார்க்க வேண்டாம். அது பாழா போன தமிழ்நாடு வாங்கவே வேண்டாம். The rest of India is buying, the rest of the world is buying. My art books are selling extremely well in the US, UK, Canada, Australia. அதோடைய சேல்ஸ் ரிப்போர்ட்ல உங்களுக்கு காமிக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா உங்கள்ட்ட இதெல்லாம் நான் வேலிடேஷன் தேடினதே கிடையாது ப்ரோ. நான் சிங்கரா இருந்த போது கூட தேடினது இல்லை. எனக்கு என் வேலையில இருந்து வேலிடேஷன் வரும். I enjoy my work gives me validation. போட்டு கிழிப்பேன் ஒரு பாட்டு. You should ask every music director. Suchi will get into one song and fuck it டும்பாங்க. லைக் ரொம்ப இன்டென்ஸா பேசும்போது. சில மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் என்ஜின் எல்லாம் கிளாப் பண்ணிருக்காங்க. வாட் ஐ ப்ரொவைட் டு அ சாங் when I go for a recording. So my work is still with me. My recording memories are still with me. பைத்தியான்னு சொல்லி யாராலையும் இதை தூக்க முடியாது. பிஹைண்ட் த சீன்ஸ் நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன்னு யாருக்குமே தெரியாது தமிழ்நாடு. அதே ஹார்ட் ஒர்க் இப்ப என் பப்ளிஷிங் பிசினஸ்ல காட்டிட்டு இருக்கேன். And it's paying off. It's a much better deal than what I could ever get from cinema. அத்தனை பேரோட பார்ட்டி பண்ணி ஹலோ சார் வணக்கம் சார் கும்பிட்டு குனிஞ்சு எல்லாம் பண்ணிட்டு ஒரு பாட்டு 2 பாட்டு கெஞ்சிட்டு எவ்ரிபடி இஸ் டூயிங் தட் ஒன்லி. நான் சின்மையில இருந்து சைந்தவியில இருந்து சுத்துதான் நக்குறாங்க பாட்டுக்கு. பிரவுன் நோசிங் தான் ஒர்க் ஆகுதுங்க. நல்ல வேலை நான் இங்க இந்த எஸ்கேப் ஆனேன். இந்த தேதிக்கு நீ அனிருத்தோட படுத்தனாதான் உனக்கு அனிருத்துக்கு பாட்டு. யாரா இருந்தாலுமே கிழவி குழந்தைன்னு பாரபட்சமே பார்க்க மாட்டான் அனிருத். ரொம்ப ஜீனியஸ். அவர் ஜீனியல். He sits with everybody who wants to work with him. That is the culture today. Vidyasagar has taken a backseat. Mani Sharma has taken a backseat. அவங்களால முடியல இந்த கல்ச்சர்ல. இந்த யங் சாத்தான் முடியல அவங்களால. அண்ட் அதுக்கு ஒத்துழைக்கிற யங் ஃபீமேல் பிளேபேக் சிங்கர்ஸ். ஸ்டேஜ்ல ஆடுதுன்னா ஜட்டியே இல்லாம பேக் ஸ்டேஜ்ல இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். நாங்களும் சிங்கர்ஸா தான் இருந்தோம். நாங்களும் ஸ்டேஜ்ல டாஸ்லிங் காஸ்டியூம்ஸ் தான் போடுவோம். But there should be a difference in that culture and the culture right now. So Suchi Leaksன்றது தனுஷ் பண்ணின டேமேஜ். பட் ஐ வில் மேக் இட் till I die. அதே மாதிரி பைத்தியான்றது கார்த்திக் குமார் பண்ணின டேமேஜ். That also I will make it till I die. And நான் சார் வரைக்கும் கிழிச்சிட்டு தான் இருப்பேன். எல்லா இடத்துலயும் கிழிப்பேன். இப்ப கூட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சேனல்ல. அமிர்தா ஸ்ரீனிவாசன் எங்கே? கார்த்திக் குமார் கட்டிக்கிட்ட அமிர்தா ஸ்ரீனிவாசன் எங்க? 4 வருஷமா ஸ்மார்ட்டா துடிப்பா எல்லாத்தையும் நடிச்சிட்டு இருந்த பொண்ணு, மேயாதமான்ல நடிச்ச பொண்ணு, மாயா மாதிரி நம்ம பிக் பாஸ் மாயா மாதிரி அந்த பொண்ணு. வெரி அவுட் ஸ்போக்கன், வெரி பிரைட். இன்ஸ்டாகிராம்ல டெய்லி ரீல்ஸ், கவிதை சொல்லும், கதை சொல்லும், பாட்டு பாடும், டான்ஸ் ஆடும், டான்ஸ் ரீல்ஸ் போடும். நீங்க சொன்னீங்களே கேள்விப்பட்டேன். நான் கேள்விப்பட்டேன் அந்த பொண்ணு செத்துருச்சுன்னு. யாரு அந்த கார்த்திக் குமார் காலருங்களா எங்கடா அவன் பொண்டாட்டின்னு? எத்தனை ஹார்ட் பீட்டுக்கு இன்டர்வியூ கொடுக்குறான் அவன் நாய், தெரு நாய். எத்தனை ஹார்ட் பீட் இன்டர்வியூ கொடுக்குறான். ஹவுஸ் யுவர் வைஃப்னு ஒருத்தம் கேட்க முடியல. டோன்ட் ஆஸ்க் எனிதிங் அபௌட் மை வைஃப் வரும்போதே சொல்லிடுறான். ஃபுல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இதை மூடிட்டு இருக்கு இந்த உண்மையை. தற்கொலை பண்ணிட்டு கார்த்திக் குமார் தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கு அந்த பொண்ணு. என்ன பைத்தியம் கூப்பிடுறதுக்கு போய் வேற சமிர்தான்னு மட்டும் கேளுங்க. அந்த பொண்ணு நான் உயிரோட இருக்கேன்னு ஒரு ஆஜர் போட்டுச்சுன்னா இன்ஸ்டாகிராம்ல நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். Otherwise, 2 years I am hearing this, that she is dead. Repeatedly I am hearing it. Amrita Srinivasan is dead down. இந்த பூஷணிக்காயா மறைக்கிறாங்க கோலிவுட். இது தாங்க கோலிவுட். இந்த பூஷணிக்காய நடு ரோட்ல கொண்டு வந்து வச்சா கூட ஃபேன்ஸ் நம்ப மாட்டாங்க. அதுதான் ஃபேன்ஸ். ஓகே மேம், எவ்வளவு தூரம் எங்களோட இணைஞ்சு கேள்விகளுக்கு பதில் சொல்ல நன்றி மேம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் டைம் மேம்.